கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவானவர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள். ஒரு வாலிப பிள்ளையா இருக்கலாம், ஒரு வாலிப பையனா இருக்கலாம், எதை தேடுறாங்க அது ரொம்ப முக்கியம். சில குடும்பத்துல 40 வயசுல இல்ல 50 வயசுல இல்ல 30 வயசுல இல்ல 35 வயசுல கண்ணீர் வடிக்கிறது உண்டு. என்ன சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க அப்படின்னா, வாலிப வயசுல தங்கள் இஷ்டம் போன போக்கில் போகும்போது அநேக வாழ்க்கை சிக்கல்களுக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில எல்லாமே தொலைஞ்சு போச்சு, நான் இனிமேல் ஏன் வாழணும், யாருக்கா வாழணும், எதுக்காக வாழணும்னு சொல்லி புலம்புகிற நிறைய குடும்பத்திலே, அது தாய்மாரா இருக்கலாம், இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போன அநேக குடும்பங்கள் இருக்கலாம். சில வாலிப பையங்க வாலிப வயசுல ஃப்ரெண்டுன்னு சொல்லி பின்னாடி போய் அம்மா அப்பா விட்டு தள்ளி பிரிந்து போய் வாலிப வயசுல சில குடும்பத்துல சிகரெட் பழக்கம், போயில்லை கஞ்சா பழக்கம், மதுபான விபச்சார அடிமையில போய் சிக்கி கொள்றது. சில குடும்பத்துல களவாங்கிறது, கொள்ளையடிக்கிறது. சில குடும்பத்திலே அடுத்த குடும்பத்தை கெடுத்து அதிலிருந்து பணம் சம்பாதிக்கிறது. இதெல்லாம் பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் மனுஷனை செம்மையானவனா உண்டாக்கினார். தேவன் ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கும் போது பரிபூர்ணமா சிருஷ்டித்தார். ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். ஒரு குடும்பத்துல பிரச்சனை எங்க வருது, பிரச்சனை எங்க வருது, பிரச்சனை எங்க வருது சொல்லி மறுபடியும் பார்க்கும்போது சில குடும்பத்திலே அவங்கதான் காரணமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு என்னை சொல்றேன், அது உங்களுக்கு ரொம்ப ஒரு புரிஞ்சு கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு திருமணம் முடிந்தது. திருமணத்திற்காக கடன் வாங்கினேன். திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தேன். இவன் இனிமேல் பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி டாக்டர் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. அங்க உடனே லட்சமா கட்டி அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில வந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வியாபாரம் பார்க்க கடன் வாங்கினேன். அதுக்கப்புறம் வீடு கட்டும்போது கடன் வாங்கினேன், ஃபைனான்ஸ்ல கடன் வாங்கினேன், அப்புறம் வட்டிக்கு கடன் வாங்கினேன், அப்புறம் ஜொல்ல கொண்டு பேங்க்ல வச்சேன், அப்புறம் பிசினஸ் பண்றதுனால பிசினஸ்க்காக லோன் வாங்கினேன். ஆக மொத்தம் என்னோட வாழ்க்கையில சிக்கப்பட்ட நிலைமைக்குள்ள போய்கிட்டே இருந்தேன். 2014 2015 வரும்போது ஒரு 50-55 லட்ச ரூபா கடன்ல போய் பசங்கட்டாம சிக்கிட்டேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது, எனக்கு ஒருத்தவங்க மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க. அவங்க கையிலயும் ஒரு 13 லட்சம் போயிருந்துச்சு. நான் தான் கொடுத்தேன். மாந்திரியத்துக்கு விக்கிரத்துக்கு என் கையிலிருந்து பணம் போயிட்டு, எப்படியாவது நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திரியத்துக்கு போய் பணம் கொடுத்துட்டேன். நான் வியாபாரத்துல இருக்கும்போது பார்த்தா கடைக்கு முன்ன ஊட்டி கத்தாழ தொங்க விட்டுருப்பேன். ஒரு கண்ணாடி கிளாஸ்ல ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு தண்ணியெல்லாம் போட்டு வச்சிருப்பேன். அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே மிதந்துகிட்டே இருக்கும் கண்ணாடி கிளாஸ்ல. வீட்டில் பீரோவில் கொண்டு போய் எலுமிச்சம்பழம் ஒழிச்சு வைப்பேன், மாந்திரியம் பண்ணி. கடையில் ஒழிச்சு வைப்பேன். செத்து போன போட்டோ தொங்க விட்டுருப்பேன். மெழுத்திரி பற்ற வைப்பேன். நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, விக்கிரத்துக்கு
மாந்திரியத்துக்கு பணம் கொடுக்கறது, மனுஷனை நம்பி பின்னாடி போறது. இது எல்லாம் என்ன பிரதர்? இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்ததுப்பா. ஜாதகம் வரிய பார்த்துருக்கேன். மாந்திரியத்திலே கஷ்டப்பட்டு தேவன் உயிர் பிச்சை போட்டிருக்கார். அவ்வளவுதான். தேவன் மனுஷனை செம்மையானவனா உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா, தேவன் ஒரு மனுஷன் நல்லா உருவாக்குறாரு. ஆனா அவங்க ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, விக்கிரத்துக்கு பணம் கொடுக்கறது, மாந்திரிக்கு பணம் கொடுக்கறது, மனுஷன் பின்னாடி போறது, யார் பேச்சினாலும் கேட்கறது, அப்புறம் பாவ அடிமையில போறது, சிக்கப்பட்ட நிலைமையில ஆறுது, வீட்டுல நாடகம் பார்க்கறது, படம் பார்க்கறது, தேவையில்லாத ஏதோ ஒரு காரியத்துல போய் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள். எங்கெல்லாம் தந்திரம் எந்த வீட்டுக்குள்ளலாம் இருக்கோ அந்த வீட்டுல முதல்ல வலு சர்ப்பம் இருக்கும். ஒரு வீட்டுல என்ன நடக்கும் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் மனைவிக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, இவங்க ஒரு கால்குலேஷன், அவங்க ஒரு கால்குலேஷன், அப்படியே தனித்தனியா 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 தந்திரமான சில கால்குலேஷன் இருக்கும். நல்ல ஆலோசனை இருக்கு, கெட்ட ஆலோசனை இருக்கு, அது வேற விஷயம். சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற தீமையான காரியம், பொல்லாத காரியத்துல போய் குடும்பத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க. மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு ஒரு குடும்பத்துல எனக்கு ஜெபிக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. என்ன ஜெப குறிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன். என் மனைவி வேற நாட்டுல இருக்கிறாங்க. சரி, நான் கொஞ்சம் ஆன்லைன்ல கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொண்டு கட்டினேன். கொஞ்சம் கொஞ்சம் சொல்றீங்களா, அது எத்தனை லட்சம், எவ்வளவு அப்படின்னு கேட்டேன். ஒரு 80 லட்சம் ஆன்லைன்ல கட்டினேன். இப்போ எனக்கு அதுக்கு பதில் இல்லை. எனக்கு அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறாங்க. 80 லட்சம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உள்ள போன பணம் இன்னும் வெளியில வர மாட்டேங்குது. ஆன்லைன்ல இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, பணத்தை எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்து ஒளிச்சு வைக்கணும், இல்லை எனக்கு பணம் நிறைய குட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பண ஆசையில போய் எங்கேயாவது போய் லாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்காது. அப்புறம் பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க. கேட்டா மன அழுத்தம், டிப்ரெஷன், பின்னாடி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்கப்பட்ட நிலைமை. அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள். ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குமானால் வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் பியூராவே அனுபவிச்சிருக்கேன். தேவனோட தண்டனைகளையும் நான் வாழ்ந்திருக்கேன். கீழ்ப்படியாமல் உள்ள தண்டனைகளையும் நான் வாழ்ந்திருக்கேன். விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தா, மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்தா என்னெல்லாம் அடி வாங்கணும், எல்லா அடி வாங்கியிருக்கேன். தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு மனுஷன் வாழ்றான் அப்படின்னாலே துன்மார்க்கன். நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன். இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, நான் முதல்ல ஒரு பாவி, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் முதல்ல மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னெல்லாம் வசனம் நான் வாசிக்கிறேனோ அந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் தேவனோட சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். 5 வருஷம் கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கேன். அதையும் ஏன் காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, அநேக உபாய தந்திரங்கள்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா, தேவனோட சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம், ஞானசனம் எடுக்கிறோம், மூல ஞானசனம் எடுக்கிறோம், எல்லாம் எடுக்கிறோம், சரிதான். நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில மனமாற்றம் இருக்கா? இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஜென்ம சுபாவம் உள்ளேயே தான் கிடக்கு, கோபம் உள்ளே தான் கிடக்கு, எரிச்சல் உள்ளே தான் கிடக்கு, பழைய சுபாவங்கள் உள்ளே தான் கிடக்கு. சில குடும்பத்துல தந்திரம் உள்ளே தான் கிடக்கு, பழைய வாழ்க்கையோட சில கேரக்டர் உள்ளே தான் கிடக்கு. இது எல்லாமே அநேக உபாய தந்திரங்கள் தான். இது ஒரு குடும்பத்துல இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? அதனாலதான் சொல்றேன், காலவேளையில இணைந்திருக்கிறது பெருசு கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் என்ன இருக்கு, அதை நம்ம தான் யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையில நான் யோசித்து பார்க்கும்போது எப்படிலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எப்படிலாம் வாழ்ந்திருக்கேன்.
அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அதையும் யோசித்து பார்த்தேன். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னை வேலைக்கு அனுப்பிட்டாங்க. எனக்கு ஒரு விவரமும் தெரியாது. என் வாழ்க்கையில வேலை செய்யணும், சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டில் கொடுப்பேன், அவ்வளோதான். அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு 15 மணி நேரம் 16 மணி நேரம் டெய்லி காலையில் 6 மணிக்கு போனால் நைட்டு 10 மணி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். 16 மணி நேரம் வேலை பார்ப்பேன். வேலை பார்த்தா ஒரு ரூ. 3 சம்பளம், அப்புறம் ஒரு ரூ. 300. இதையும் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, விவரம் தெரியாமையே இஷ்டம் போல வாழ்ந்து கர்த்தரை விட்டு தள்ளி போய் 2015 உட்கார்ந்து நிதானமா கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏன் சாபம்னா என்ன அர்த்தம், பாவம்னா என்ன அர்த்தம், அக்கிரமம்னா என்ன அர்த்தம், மீறுதல்னா என்ன அர்த்தம், ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ள தரித்திரம் வருது, ஏன் ஒரு குடும்பத்துல பஞ்சம் வருது, ஏன் ஒரு குடும்பத்துல வறுமை இருக்கு, ஏன் ஒரு குடும்பத்துல பிரிஞ்சு போறாங்க, எல்லாமே பைபிள்ல திட்டமா அழகா எழுதி வைத்திருக்கிறார். மனுஷனை செம்மையானவனாக தேவன் உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை, தந்திரமான ஒரு வாழ்க்கை இருக்கும்போது அங்க தந்திரமான ஆவி இருக்குமா இருக்காதா? சில வீட்டுல அம்மாவுக்கு தெரியாம தந்திரமா போன் பேசுறது, தந்திரமா யார்கிட்டயாவது பேசுறது, தந்திரமா யார்கிட்டயாவது பேசுறது, அது மூலியமா தந்திரமான ஆவி உள்ள வந்துருமே. இப்ப நான் சொல்ல முடியும்பா, நான் வியாபாரத்துல இருக்கும்போது மனைவிக்கு தெரியாம வெளியில கடன் வாங்கிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் சொந்த வீடும் வித்துட்டேன், நகையும் விட்டாச்சு, வித்தாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சது. வியாபாரத்தையும் விட்டாச்சு, நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். காரணம் என்ன? வீட்டுல மனைவிக்கு சொல்லாம வெளியே கடன் வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி செஞ்சேன். ஒரு நாள் நடு ரோட்டில் நின்னேன். மனைவி கூடயே தான் இருந்தா, கண்ணீரோடு நின்ன. இன்னைக்கும் குடும்பமா முழு நேர ஊழியம், தேவன் அருளி அப்ப மினிஸ் சேனல், கர்த்தருடைய கிருபையினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். பைபிள் காலேஜ் படிக்க அதை கிருபை செய்தார். இதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு, என்ன காரணம், ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தடுமாற்றம் அப்படின்னு சொல்லி நல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, மனுஷனை தேவன் செம்மையானவனா உண்டாக்கினார், கரெக்டா பர்ஃபெக்டா தான் உண்டாக்கினார். ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தந்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அநேக சிக்கலுக்குள்ள போய் சிக்கிக்கொள்வாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஒவ்வொரு பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, டைவர்ஸ் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புரிந்து கொள்ள மாட்டுக்காங்க, விட்டு கொடுக்க மாட்டுக்காங்க, இறங்கி போக மாட்டுக்காங்க. கோபம் வந்துடுது, எரிச்சல் வந்துடுது, வைராக்கியம் வந்துடுது. ஒரு குடும்பத்துல அன்பு இல்லை, அக்கிரமம் வந்துடுது, பாவம் வந்துடுது, மதுபான அடிமையில போயிருந்தாங்க, விபச்சார அடிமையில போயிருந்தாங்க, மனைவியினுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டாங்க. சில குடும்பத்துல வீட்டுக்குள்ள ஏன் சண்டை வரும்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேரும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே என்னோட வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ளே மனைவி எத்தனையோ காரியத்தை சொன்ன, கீழ்ப்படியில. ஆனால் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆலயத்துல போய் ஒரு 5 வருஷம் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அவ 5 வருஷம் கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணாலும் இல்லையோ, லாஸ்ட் நான் 5 வருஷம் கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆக மொத்தம் மனைவி 5 வருஷம், நான் ஒரு 5 வருஷம். இதையும் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள எந்த அளவுக்கு வேதனை இருந்தாலும் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அதே போல என்னுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது கண்ணீரோடு பைபிள் வாசித்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றம், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுதல், சிறு பிள்ளை போல மாறணுமா, எப்படிலாம் சின்ன பிள்ளையா மாறணும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். ஆவியானவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இன்று உங்க வாழ்க்கையிலே ஏதாவது அநேக உபாய தந்திரங்கள் ஏதாவது உள்ள கிடக்கா? இன்னைக்கு நிறைய வீட்டுல சில கர்த்தரை விட்டு தள்ளி போற தந்திரமான காரியங்களை உள்ள வச்சுக்கிட்டு, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. தந்திரமான காரியம் வீட்டுக்குள்ள இருக்கா? அதெல்லாம் வெளியில போகணும். அது போனா மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் பாத்திரம் நிரப்பப்பட முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை? ஏன் பாத்திரம் நிரம்பி வழிய மாட்டுக்கு? ஏன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் கர்த்தருக்கான ஊழியம் செய்ய முடியல?
சுத்திகரிப்பு தேவைப்படுது, மனம் திரும்புதல் தேவைப்படுது, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். சில குடும்பத்துல ஜென்ம சுபாவம் தொடருது, மாம்ச கிரியைகள் தொடருது, பழைய எண்ணங்கள் தொடருது, பழைய ஃப்ரெண்ட்ஷிப், பழைய காரியங்கள் தொடருது. நான் சொல்றது நிறைய குடும்பத்துல பிரயோஜனமா இருக்கும். காலையிலேயே நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? சில குடும்பத்துல விக்கிரத்துல நபரு, சில குடும்பத்துல துஷ்டனோடு, சில குடும்பத்துல துன்மார்க்கனோடு, சில குடும்பத்துல அருவருப்பான ஒரு மனுஷனோடு, சில குடும்பத்துல தீட்டான ஒரு மனுஷனோடு, சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தூரமா போய் கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. நிறைய வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். என் வாழ்க்கையிலே நான் துன்மார்க்கனா வாழ்ந்ததுனால கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது எப்படிலாம் மனம் திரும்பணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில மனம் திரும்புதல்னா என்ன, பாவ மன்னிப்புனா என்ன, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை எப்படி மன்னிக்கிறார், எனக்குள்ள எப்படி பரிசுத்த ஆவியான வருகிறார், எப்படி தேவனோட ஒரு மனுஷன் தொடர்பு கொள்ள முடியும், நமக்கு மத்தியஸ்தரா இருக்கிறார், நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்குள்ள பரிசுத்த ஆவியான பரிந்து பேசுகிறார். அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கோம். அதுக்கு பேர் தான் கிருபை. அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்கிறோமா, இல்ல இன்னும் பழைய வாழ்க்கைக்குள்ள போய் துஷ்டனாக துன்மார்க்கனா நம்ம வாழ்றோமா? ஏன்னா சில குடும்பத்துல அம்மா பேச்சும் கேட்க மாட்டாங்க, மனைவி பேச்சும் கேட்க மாட்டாங்க, வீட்டுல இருக்கிற பெரியவங்க பேச்சும் கேட்க மாட்டாங்க, துன்மார்க்கனா போவாங்க, துஷ்டனா போவாங்க. சில குடும்பத்துல கீழ்ப்படியாமல் தேவனுடைய கோபாக்கணைக்குள்ள தண்ணி சிக்கி கொள்றாங்க. எத்தனை காரியம் இருக்கு. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த பாத்திரம் தகுதியா இருக்கணும், அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். இது என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அநேக உபாய தந்திரங்களை என்ன 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 என்னன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது மனுஷனுடைய சத்தத்தை கேட்டாலே அநேக உபாய தந்திரங்களுக்குள்ள சிக்கிக்கொள்ளும் சொல்லி கண்டுபிடிச்சு. ஏன்னா சில குடும்பத்துல யார் பேச்சாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்க சொன்னதுதான் கரெக்ட், அவங்க சொன்னதுதான் கரெக்ட் அப்படிம்பாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கவும் மாட்டாங்க, காலையில ஜெபம் பண்ணவும் மாட்டாங்க, முழங்கால நிக்கவும் மாட்டாங்க, தேவன நாமத்தை மகிமைப்படுத்தவும் மாட்டாங்க. ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு கசப்பான வாழ்க்கையா இருக்கும், கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு வாழ்க்கையா இருக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்காது. தானியேலை போல தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்திலே உறுதியா இருக்கிறோமா? மோசே பார்வோனுடைய மகன் என்னப்பட வெறுத்துட்டாரு, அங்குள்ள பொக்கிஷத்தெல்லாம் வெறுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தாச்சா? தீர்மானம் எடுக்க வேண்டிய காரியம் எப்படி இருக்கு? சிம்சோனுடைய வாழ்க்கையிலே தினம் தினம் தெளிலால் என்று எழுதப்பட்டிருக்கு. ரகசியம் என்ன, ரகசியம் என்னன்னு சொல்லி தினம் தினம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அதனாலதான் கண்ணு குருடான நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு கண்ணு குருடா இருக்கா? ஏதோ ஒரு இடத்திலே தெளிலாலை போல தினம் 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 சிக்கப்பட்ட நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கணும். இது எல்லாமே அநேக உபாய தந்திரங்கள் தான். அதனால கால வேளையிலே இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் அநேக உபாய தந்திரங்கள். சில குடும்பத்துல நிறைய தீர்மானம் எடுப்பாங்க, இப்படி இருக்கணும் அப்படி சொல்லி முடிவு எடுப்பாங்க. லாஸ்ட் 10 லட்ச லட்சமா கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் வாங்கி வச்சிருந்தேன், அதனால சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தா நிம்மதி இல்லை பிரதர், நிம்மதி இல்லை பிரதர், நிம்மதி இல்லை பிரதர். ஐயோ நான் இங்க இவ்வளவு ரூபா பணம் கொடுக்கணும், ஐயோ அங்க நான் இவ்வளவு ரூபா பணம் கொடுக்கணும். காரணம் என்ன? கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது நிம்மதி இருக்காதுப்பா. கர்த்தர் ஒரு குடும்பத்தோடு கூட இருந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதம்.
இது என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் நான் ரியலாக பார்த்துருக்கேன். அதனால ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஒரு கிருபை வேணும். கால வேளையில கேளுங்க. உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் நமக்கு இருக்கணும். வேதத்தை குறித்து அந்த ஞானம், அறிவு, புத்தி நமக்குள்ள இருக்கணும். தேவ திட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். அதனால கால வேளையிலே கர்த்தருடைய கிருபையினாலே இவ்வளவு நேரம் இணைந்திருக்கிறீங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா மாறுங்க. என் பேர் ரவிராஜ். எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். 93630641 என்ன நம்பர் தொடர்பு கொண்டால் நம்ம எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினாலே யாருனாலும் நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேவனர்களே அப்போ மினிஸ்டர் மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ சேனலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை இந்த பரிசுத்த உள்ள நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் எந்த குடும்பத்திலே அநேக உபாய தந்திரங்களோடு சிக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாங்களோ அந்த எல்லா உபத்திரத்திலும் வெளியில கொண்டு வாங்க. நாங்கள் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டு உங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க. உங்க கிருபைக்குள்ளே அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க சித்தத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய உள்ளங்கைக்குள்ளே எங்களை வரைந்து கொள்ளுங்கப்பா. உங்களை விட்டு நாங்கள் எங்கேயும் தள்ளி போகக்கூடாதுப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உணர்வு சகலமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. வேலை இல்லாம இருக்காங்க, வேலை வாய்ப்பு தாங்க. குடும்பமா இருக்காங்க, அப்பா தாழ்த்துறாங்க, அந்த குடும்பம் ஆசிரியப்பட்டும் பலவீனத்தோடு இருக்காங்க, பலவீனத்தை நீக்கி சுகமாக்கித்தாங்க. வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற இடத்துல அப்பா ஜெபிக்கிறாங்க, சரீரத்துல பலவீனம் இருக்கு, பலவீனத்தை நீக்கி போட்டுருங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில இருக்காங்க, உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாலும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பலவீனத்தை நீக்கி ஆசிரியங்க, பரிபூர்ணமான சுகம் தந்து ஆசிரியங்க. அதிகால வேளையிலே அப்பா வெளியில புறப்படுறாங்க, அவங்களுடைய கையின் கீழே ஆசிரியங்க. கர்த்தர் கூட புறப்பட்டு போங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலை அடைங்க. வாகனத்திலே அப்பா யாரெல்லாம் போறாங்களோ, பஸ்ல யாரெல்லாம் போறாங்களோ, கார்ல யாரெல்லாம் போறாங்களோ, ட்ரெயின்ல யாரெல்லாம் போறாங்களோ, ஃப்ளைட்ல யாரெல்லாம் போறாங்களோ, எல்லா குடும்பத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதுகாப்பு, பரிபூர்ணமான பாதுகாப்பு வேணும். சரீரத்துல பலவீனத்தோட ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையிலே, ஐசியூ வார்டிலே, ஆப்ரேஷன் தியேட்டர்ல, சில குடும்பத்திலே ஆக்சிடென்ட் கேஸ், சில குடும்பத்துல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில, வீட்டில் படுத்த படுக்கையில கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன அழுத்தம், டிப்ரெஷன், சில குடும்பத்துல கால் வலி, கை வலி, நரம்பு வலி, கழுத்து வலி, சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, சில குடும்பத்திலே அலர்ஜியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, சொரியாசில பாதிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ பலவீனத்தில் பாதிக்கப்படும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கணோ கர்த்தர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து குணமாக்கித்தாங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பூரண ஆரோக்கியம் தாங்கப்பா, பூரண பலன் தாங்க, பூரண தீர்காயுசு தாங்க. பலவீனத்தில் என்னுடைய கிருபை பரிபூர்ணமா விளங்கும் என்று சொன்னீங்க ராஜா. உங்க கிருபைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க, குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்த கோட்டைகளை வேலடைபடட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரைப்படட்டும். சகல விதமான வாசல் தரங்க. எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக தடைகள் இருக்கோ அந்த தடைகள் விலக்கி இந்த வருஷத்துல 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கற்பதுமையா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனப்பூர்வமா ஆசீர்வதிங்கப்பா. குறைகள் குற்றங்களை மன்னிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வாத கிருபைக்கா நன்றி. கர்த்தர் கூட இருங்க. டெலிவரிக்கா போறாங்கப்பா, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையிலே வயசு அதிகமாயிட்டு போது, திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் வேணும் என்று ஜெபிக்கிறாங்க. பண ஆசை இல்லாமல், பொருள் ஆசை இல்லாமல், நகை ஆசை இல்லாமல் ஆவிக்குரிய பிள்ளைகளை தாங்கப்பா. கர்த்தருடைய கரத்துல பண்ணிக்கிறோம். திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பல காரியத்துல குழப்பங்கள், தடுமாற்றம், சில குடும்பத்திலே விபச்சார அடிமையில் இருக்காங்க, மதுபான அடிமையில் இருக்காங்க, போதை காரியத்தில் இருக்காங்க, சந்தேகம், பிரிவினை, டைவர்ஸ், கோர்ட்டு கேஸ் சொல்லி பல குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் சீர் பொருந்த வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. மனம் திரும்பி வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எத்தனையோ குடும்பத்துல காலவேளையிலே அப்பா சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் எல்லாரும் வெளியில போறாங்க. எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. விவசாயிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. விவசாயத்துல லாபம் வேணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. வியாபாரத்துக்கு பொறுப்படுறாங்க. தடைகளை நீக்கி போடுங்க. வியாபாரத்தினுடைய தேவைகளை சந்திங்க.
கம்பெனி வைத்திருக்காங்க, கம்பெனியில விசேஷமா எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கும். ஒவ்வொரு கம்பெனியும் விசேஷமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். காலவெளியில் டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, எத்தனையோ கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஐடி ஃபீல்டு ஜெபிக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் வாலிபர்கள் ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, வேற இடத்துல ஆஃபீஸில் வேலை பார்க்காங்க, எத்தனையோ குடும்பத்தில் காலவெளியிலே பல தொழில் பார்க்குறாங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அப்படிங்கிறோம். சில குடும்பத்தில் காலவெளியில் போட் தொழிலில் போயிட்டு இருக்காங்க, விவசாயத்தில் இருக்காங்க, சில குடும்பத்தில் கடலுக்குள்ள இருக்கிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த இடத்திலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தம் இறங்கி வரட்டும். உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க ராஜா, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ விசேஷம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்ப்பா. கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய உன்னோட சகலமான ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ரட்சிப்பின் வசு தாங்க ராஜா, நீதி சால்வை தாங்க ராஜா, துதியின் அபிஷேகத்தை தாங்க ராஜா, விண்ணப்பத்தின் ஆவியை தாங்க ராஜா, சுவிசேஷ அறிவிக்கிற அந்த ஆத்தும பாரத்தை தாங்கப்பா. வாலிப பிள்ளைகள் வாலிப பய கத்தருக்கா எழும்பணும் கிருபை தாங்கப்பா. மிஷனரி மாதிரி உங்களுடைய கரத்துல அப்படின்னா, பரிசுத்தவான்கள் உங்களுடைய கரத்துல அப்படின்னும் கத்தர் கூட இருந்து ஆசிரியங்க. ஏழை எளிய ஜனங்கள் ஜெபிக்கிறாங்கப்பா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், நகை கடன், இன்னுமா பர்சனல் லோன், இன்னுமா பிசினஸ் லோன். எத்தனையோ குடும்பத்துல ஃபைனான்ஸ்ல வாங்கியிருக்காங்க. சில குடும்பத்துல 2 வீலர் லோன், 4 வீலர் லோன். எத்தனையோ குடும்பத்துல கடன் கடன் கடன், நிம்மதி இல்லாத எத்தனையோ குடும்பம் இருக்குப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில என்ன தேவை இருக்கும், பரலோகத்துல தேவன் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. கர்த்தரோட கரத்துல அர்ப்பணிக்கிறோம். காலவேளையிலே தேவன் அருளே அப்ப மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். பலனிகளை திறந்து பண்டகசாலை திறந்து கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. பழியை பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படும். அவங்களோட அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தை கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவையில சந்திராஜா, எல்லா உபத்திரத்தை மாற்றித்தாங்க, எல்லா தடையெல்லாம் மாற்றித்தாங்க. எந்தெந்த கரைத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த எல்லா செத்த கிரிலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிக்கப்படுத்துறாஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த மாசத்துல உள்ள எல்லா தேவையிலும் கர்த்தர் சந்தித்து மீதி எடுத்து வைக்க அது கிருபை செய்யுங்க. இந்த வருஷத்துல வேதத்தை வாசித்து முடிக்க அது கிருபை செய்கிறாஜா. ஆத்துமா அறுவடை பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய கரத்துல அப்படிங்க துதிகான மகிமை எல்லாம் உமருகே செலுத்திடும் ராஜா. எத்தனையோ குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உங்க நாம மட்டுமே விடுத்தோம். துதிகான மகிமை எல்லாம் உமருகே செலுத்திடும். ஏசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்தவர்கள் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக ஜெபிங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.